ஹலோ காய்ஸ், இன்னைக்கு வந்து நாம் சாண்ட்விச் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையானது வந்து கேப்சிகம், கேபேஜ், தக்காளி, பிரெட்டு, வீட் பிரெட்டு இதெல்லாம் எடுத்துக்கணும். அப்புறம் முட்டை வந்து 5 எண்ணம் தான் எடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு கேபேஜை வந்து நீல வாக்கில் கட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் போதும். அடுத்தது வந்து கேப்சிகம் அதில் இருக்கிற உள்ளே இருக்கிற விதையை எடுத்துட்டு நீல வாக்கில் கட் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து தக்காளியை வந்து ரவுண்ட் ஷேப்பில் நல்ல நைஸாக கட் பண்ணிக்கலாம். முட்டை வந்து 4 எண்ணம் எடுத்திருக்கோம். 5 எண்ணம் எடுத்தோம், ஆனால் இப்போ வந்து 4 எண்ணம் தான் எடுத்திருக்கோம். இப்போது அதே உடச்சி ஊற்றிக்கலாம். பிரெட் எடுத்து வச்சாச்சு. இப்போ 2 சாண்ட்விச் தான் செய்ய போகிறோம். பட்டரும் எடுத்து வச்சிட்டோம். முட்டைக்குள்ளே வந்து உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுப்பை பற்ற வச்சுட்டு தோசைக்கல் வச்சுக்கலாம். பட்டரை குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கோம். சீக்கிரம் இதாக இருக்க வேண்டி தோசைக்கல்லில் ஒரு 4-5 பீஸ் போட்டுட்டு அது மெல்ட் ஆகட்டும். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்து பிரெட்டில் லைட்டாக அந்த முட்டை மிக்ஸ் பண்ணி வச்சுருந்ததை வந்து லைட்டாக அதை இது பண்ணி விட்டுக்கலாம், தேய்ச்சி விட்டுக்கலாம். அப்படியே எடுத்து தோசைக்கல்ல அதையே போட்டுடலாம். அதே மாதிரி இன்னொரு பட்டர்லையும் தேய்ச்சிட்டு தோசைக்கல்ல போட போகிறோம். இது எதுக்கு இப்படி பண்ணுறோன்னா, ப்ரெட்டு வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்படி பண்ணோன்னா முட்டையை வந்து ப்ரெட்டில் இது பண்ணும்போது. அதே மாதிரி மேல் பாகத்துலேயும் நம்ம கீழ் பாகத்தில் தான் அப்படியே தேய்ச்சோம். இப்போ மேல் பாகத்துலேயும் வந்து முட்டையை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். திருப்பி போட்டுக்கலாம். ரெடி ஆயிடுச்சு 2 ப்ரெட்டு. அடுத்தது லைட்டாக இது பட்டரை வந்து தோசைக்கல்ல வச்சு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். முட்டைக்கோஸும் கேப்சிகமும் போட்டுட்டு நல்லா லைட்டாக ஓவர் குக் பண்ணக்கூடாது, லைட்டாக குக் பண்ணிக்கலாம். லைட்டாக உப்பு தூவிட்டுக்கலாம். லைட்டாக ரொம்ப சூடாகிறதுக்கு லைட்டாக கறக்கின மாதிரி ஆகிப்போச்சு. அதே 2 கேபேஜை எடுத்துட்டு இது கொஞ்சம் லேட் ஆகும் இதாகிறதுக்கு. லைட்டாக இது பண்ணால் போதும், ரொம்ப ஓவர் குக் ஆக வேண்டாம். அதையும் எடுத்துக்கலாம். ஆனியன் ஃபஸ்ட்டு வந்து ஆனியன் சொல்ல மறந்துட்டோம். ஆனியனை வந்து ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். அதே லைட்டாக குக் பண்ணிக்கலாம். எதுவுமே ஓவர் குக் பண்ண வேண்டாம். அடுத்தது கொஞ்சம் பட்டர் போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ முட்டையை ஊற்றி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். அது 2 பீஸாக இது பண்ணிவிட்டு, ஏன் இப்படி பண்ணுறோன்னா ப்ரெட்டில் வைக்கிற அளவுக்கு இது பண்ணிட்டோம். அதை எடுத்து வச்சுக்கலாம். இப்போ எப்படி சாண்ட்விச் பண்ணுறோன்னு பார்க்க போகிறோம். எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. ப்ரெட்டை எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு ஆனியன் ஒரு 3-4 பீஸ் வச்சுட்டு, அதுக்கு மேலே கேப்சிகம் வச்சுட்டு, தக்காளி ஒரு பீஸ் வச்சுட்டு, முட்டை ஒரு பீஸு, மறுபடியும் கொஞ்சம் ஆனியன், மறுபடியும் ஒரு பீஸ் கேப்சிகம், இது நல்லா அமுத்தி விட்டுக்கலாம். அதை எடுத்து பட்டரை லைட்டாக வந்து தோசைக்கல்ல போட்டுட்டு அதையே தோசைக்கல்ல வச்சு நல்லா அமுத்தி விட்டுக்கலாம்.
திருப்பி போட்டு நல்லா அமுத்தி விட்டுக்கலாம். நல்லா சாஃப்டாக இருக்கும் இப்படி பண்ணால். நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். நீங்கள் எல்லாம் இப்படி செய்வீங்களான்னு தெரியாது, ஆனால் அவங்க அப்பா அப்படி தான் செய்வார். அவங்க அப்பா செஞ்சது, நான் செஞ்சது இல்லை. அது தட்டத்தில் எடுத்து வச்சுட்டு அது 2 பீஸாக பண்ணிவிட்டு தக்காளி, கேபேஜ் எல்லாம் வச்சு டெக்கரேஷன். அடுத்தது சாஸ் வேணுன்னா யூஸ் பண்ணிக்கலாம். குழந்தைங்களுக்கு பிடிச்சா யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா அது வேண்டாம். அப்படியே சாப்பிட்டாலும் நல்லா தான் இருக்கும். தேங்க்யூ காய்ஸ்.